வியட்நாம் போர் என்பது உலக வரலாற்றில் மிகவும் அதிர்ச்சியான மற்றும் முக்கியமான போர்களில் ஒன்று. வியட்நாம் போரில் மிக பெரிய சக்தியான யுனைடெட் ஸ்டேட்ஸ் கூட சிறிய நாடான வியட்நாம் மீது முழுமையாக வெற்றி பெற முடியாமல் பின்வாங்கியது. அதனை பார்ப்போம் வாருங்கள். நாட்டின் பிளவு 1954. பிரெஞ்சு ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்ற பிறகு வியட்நாம் 2 பகுதிகளாக பிரிகிறது. வட வியட்நாம் கம்யூனிஸ்ட் தலைவர் ஹோ சி மின் தலைமையில், தென் வியட்நாம் அமெரிக்க ஆதரவு அரசு. ஆம், இந்த பிளவுதான் போரின் விதையை விதைக்கிறது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கம்யூனிசம் பரவுவதை விரும்பவில்லை. ஆகையால் அதனை தடுக்க தென் வியட்நாமை ஆதரிக்கிறது. ஆயிரக்கணக்கான படைகள், நவீன ஆயுதங்கள், விமானங்கள் அனுப்பப்படுகின்றன. இது சின்ன போர்தான் என்று நினைத்த அமெரிக்கா பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. வட வியட்நாமின் படைகள் நேரடியாக போராடவில்லை. அவர்கள் தந்திரமாக, மிக துல்லியமாக எதிரிகள் இருக்கும் இடத்தை பார்த்து காடுகளில் மறைந்து தாக்குதல் நடத்துவது, சுரங்கப் பாதைகள் பயன்படுத்தி திடீரென தாக்குதல் செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வேறு இடம் சென்று மறைந்து கொள்வது என கொரில்லா யுக்தியில் போர் புரிந்தனர். இந்த தந்திர தாக்குதலை அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லை. இது அமெரிக்க படைகளை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அமெரிக்கா தனது மேம்படுத்தப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட B-52 குண்டுவீச்சு விமானங்கள், நாபாம் குண்டுகள், ஹெலிகாப்டர்கள் என அனைத்தையும் பயன்படுத்தியது. ஆனால் மறுபக்கம் வியட்நாம் தனது கொரில்லா யுக்தியையும் நிலத்தையும் காடுகளையும் பயன்படுத்தி எதிரிகள் எதிர்பார்க்காத நேரத்தில் சிறிய தாக்குதல்களால் பெரிய சேதம் ஏற்படுத்திவிட்டு மறைந்து கொள்ளும் முறையை செய்தது. போர் பெரிய சக்தியா அல்லது புத்திசாலித்தனமான தந்திரமா என்று நகரத் தொடங்கியது. 1968 வட வியட்நாம் திடீரென பெரிய தாக்குதல் நடத்துகிறது. அமெரிக்கா அதிர்ச்சியடைகிறது. பல பேரை கொன்று குவித்தது. எதிரி இலக்கும் தந்திரமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் அமெரிக்க படை என்ன செய்வதென்று புரியாமல் நின்றது. உலகம் முழுவதும் அமெரிக்கா இந்த போரை ஜெயிக்க முடியுமா என்ற விவாதம் பரபரப்பாக பேசப்பட்டது. அமெரிக்க மக்கள் வியட்நாம் போருக்கு எதிராக மாணவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். பொதுமக்கள் ஆங்காங்கே தனது அதிதீவிர எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்தனர். இது உள்நாடு தழுவிய போராட்டமாக மாறிவிடுமோ என்று அச்சம் அரசுக்கு தொற்றிக்கொண்டது. அமெரிக்க அரசு மீது அழுத்தம் அதிகரித்தது. வருடம் 1973. அமெரிக்கா படைகள் மெதுவாக வியட்நாமிலிருந்து படிப்படியாக வெளியேறத் தொடங்கியது. நாம் இங்கே வெற்றி பெற முடியாது என்ற உண்மை அமெரிக்காவுக்கு புரிய ஆரம்பித்தது. பின்வாங்கியது. இறுதியாக போரில் வட வியட்நாம் படைகள் தென் வியட்நாமின் தலைநகரான சைகானை கைப்பற்றியது. அதோடு போர் முடிவுக்கு வந்தது. வியட்நாமின் 2 பகுதியும் ஒன்றாக இணைந்தது, வெற்றி பெற்றது. அமெரிக்கா போரில் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு வியட்நாமை விட்டு வெளியேறியது. சிறிய நாடு பெரிய சக்தியை வீழ்த்தியது. போரில் வெற்றி பெற ஆயுதங்கள் மட்டும் போதாது, தந்திரமும் மன வலிமையும் தான் முக்கியம் என்று இந்த உலகிற்கு உணர்த்திய போராக இது அமைந்தது. அமெரிக்கா இந்த போரில் தோற்க முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது வியட்நாம் வீரர்களின் காடுகளில் கெரில்லா போர் தந்திரம் மற்றும் உள்ளூர் மக்களின் ஆதரவு. அமெரிக்கா வியட்நாமை குறைத்து மதிப்பிட்டது மற்றும் அவர்களின் உள்நாட்டு எதிர்ப்பும். இது உலகிற்கு ஒரு புதிய போர் யுக்தியை கொடுத்தது. இதுபோன்று அனைத்து விதமான செய்திகளை பார்த்து தெரிந்து கொள்ள ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.